பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி. பாகம் 1, அத்தியாயம் 5, குளித்தல். ஹதீஸ் 271. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்தவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களின் தலைமுடிக்கிடையில் நறுமணத்தின் பளபளப்பை நான் இன்றும் பார்ப்பது போன்று இருக்கிறது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 15. தலைமுடியை கோதுதல் மற்றும் தலையின் தோல் நன்றாக நனைந்ததை தெரிந்த பின்னர் முடியின் மீது தண்ணீரை ஊற்றுதல். ஹதீஸ் 272. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது தங்களின் 2 கைகளையும் கழுவுவார்கள். தொழுகைக்குரிய உலுவை செய்வார்கள். பின்னர் குளிக்கத் துவங்குவார்கள். தங்களின் கையால் தலைமுடியை கோதுவார்கள். தலையின் தோல் நனைந்தது தெரிய வந்ததும் தலையின் மீது 3 முறை தண்ணீரை ஊற்றுவார்கள். பின்னர் உடலின் இதர பாகங்களை கழுவுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஹதீஸ் 273. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்போம். நாங்கள் இருவரும் சேர்ந்து பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அள்ளுவோம் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 16. கடமையான குளிப்பிற்காக உலு செய்து உடம்பு முழுவதும் கழுவிய பின்னர் உலுவின் உறுப்புகளை மீண்டும் கழுவாதிருத்தல். ஹதீஸ் 274. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்காக தண்ணீர் வைத்தேன். அவர்கள் தங்களின் வடக்கையால் தண்ணீரை தங்களின் இடக்கையில் ஊற்றி 2 முறையோ 3 முறையோ கழுவினார்கள். பின்னர் தங்களின் மர்மஸ்தலத்தை கழுவினார்கள். தங்களின் கையை சுவரில் அல்லது பூமியில் 2 அல்லது 3 முறை தேய்த்து கழுவினார்கள். பின்னர் வாய்க்கொப்பளித்து மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தினார்கள். மேலும் தங்களின் முகத்தையும் 2 கைகளையும் கழுவினார்கள். தங்களின் தலையில் தண்ணீர் ஊற்றி உடம்பை கழுவினார்கள். பின்னர் சிறிது தள்ளி நின்று தங்களின் 2 கால்களையும் கழுவினார்கள். நான் அவர்களிடம் துவாலையை கொடுத்தேன். அவர்கள் அதை விரும்பாமல் தங்களின் கைகளால் தண்ணீரை வலித்தார்கள் என மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 17. பள்ளிவாசலில் இருக்கும்போது குளிப்பு கடமையானது நினைவுக்கு வந்தால் தயமம் போதுமென இருக்காமல் வெளியேற வேண்டும். ஹதீஸ் 275. தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டது. வரிசைகள் சரி செய்யப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். தொழுகைக்காக அவர்களின் இடத்தில் போய் நின்றதும் குளிப்பு கடமையானது நினைவிற்கு வந்ததால்
எங்களை பார்த்து உங்களுடைய இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்றார்கள். பின்னர் அவர்கள் குளித்துவிட்டு தலையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட வந்தார்கள். தக்பீர் சொல்லி தொழுகை நடத்தினார்கள். நாங்கள் அவர்களுடன் தொழுதோம் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 18. கடமையான குளிப்பிற்கு பின்னர் 2 கைகளையும் உதறுதல். ஹதீஸ் 276. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்காக தண்ணீர் வைத்து ஓர் ஆடையால் திரையிட்டேன். அவர்கள் தண்ணீரை தங்களின் கைகளில் ஊற்றி கழுவினார்கள். பின்னர் வலக்கரத்தால் இடக்கரத்தில் தண்ணீர் ஊற்றி தங்களின் மர்மஸ்தலத்தை கழுவினார்கள். தங்களின் கையை பூமியில் தேய்த்து கழுவினார்கள். வாய் கொப்பளித்து மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தினார்கள். மேலும் தங்களின் முகத்தையும் 2 கைகளையும் கழுவினார்கள். தங்களின் தலையிலும் உடல் முழுவதும் தண்ணீர் ஊற்றினார்கள். பின்னர் சிறிது தள்ளி நின்று தங்களின் 2 கால்களையும் கழுவினார்கள். நான் அவர்களிடம் ஒரு துவாலையை கொடுத்தேன், அதை வாங்கவில்லை. தங்களின் கைகளால் தண்ணீரை வலித்துவிட்டு சென்றார்கள் என மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 19. குளிக்கும்போது தலையின் வலப்பக்கத்தில் இருந்து ஆரம்பித்தல். ஹதீஸ் 277. எங்களில் எவருக்கு குளிப்பு கடமையானாலும் 3 முறை 2 கைகளால் தண்ணீர் எடுத்து தலையின் மீது ஊற்றுவோம். பின்னர் கையால் தண்ணீரை அள்ளி வலப்பக்கம் ஊற்றுவோம். மற்றொரு கையினால் தண்ணீர் எடுத்து இடப்பக்கம் ஊற்றுவோம் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 20. அறைக்குள் தனியாக குளிக்கும்போது நிர்வாணமாக குளிக்கலாம். மறைத்துக்கொண்டு குளிப்பதே சிறந்தது. ஹதீஸ் 278. இஸ்ரவேலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக நிர்வாணமாகவே குளிப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்தே குளிப்பார்கள். இதனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக மூசா விரை வீக்கமுடையவர், எனவே அவர் நம்முடன் சேர்ந்து குளிப்பதில்லை என இஸ்ரவேலர்கள் கூறினார்கள். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிப்பதற்காக சென்றபோது தங்களின் ஆடைகளை ஒரு கல்லின் மீது வைத்துவிட்டு குளிக்கச் சென்றார்கள். அவர்களின் ஆடையோடு அந்த கல் ஓடிவிட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத் தொடர்ந்து கல்லே என்னுடைய ஆடை என்று சப்தமிட்டு சென்றார்கள். அப்போது இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மர்மஸ்தலத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக மூசாவிற்கு எந்த குறையும் இல்லை என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் ஆடையை எடுத்துக்கொண்டு அந்த கல்லை அடிக்க ஆரம்பித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை கொண்டு அந்த கல்லின் மீது 6 7 அடி அடித்தார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். ஹதீஸ் 279. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்த போது தங்க வெட்டுக்கிளி ஒன்று அவர்களின் மீது விழுந்தது. அதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் ஆடையில் எடுத்தார்கள். உடனே
அவர்களின் இரட்சகன் அவர்களை அழைத்து, ஐயூபே, நீர் பார்க்கிற இதை விட்டு உம்மை தேவையற்றவராக நான் ஆக்கவில்லையா எனக் கேட்டான். அதற்கு, உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக அப்படித்தான். எனினும் உன்னுடைய பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை என அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். பாடம் 21. குளிக்கும்போது மனிதர்களின் பார்வையை விட்டு மறைத்தல். ஹதீஸ் 280. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றிருந்தேன். அப்போது அவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு மறைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சுட்டிக்காட்டி, இது யார் என்று கேட்டார்கள். நான் உம்மு ஹானி என்றேன் என உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.